शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् अनुप्राविशते यः स्रष्टा सः तेनैव आत्मना अनुप्राविशति उत अन्येन किं तावत् युक्तं स्वाप्रत्ययश्रवणात् यः स्रष्टा स एव अनुप्राविशति ननु न युक्तं मृद्वच्चेत् कारणं ब्रह्म तदात्मकत्वात् कार्यते இந்த கேள்விதான் வந்து நீங்க மண்ணு கடத்துக்கு எப்படி காரணமோ அதாவது உபாதான காரணமோ அதே மாதிரி பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம்னு ததாத்மகம் அப்படியானால் நிராத்மக மண்ணாக இல்லாத கடத்துல மண்ணு உள்ளுக்குள்ள கொண்டு சொல்ல முடியுமா? கட ஆரம்பத்திலேயே மண்ணாகத்தானே இருந்துருக்கு இல்லையா? இல்லாத அந்த கணத்துல இருந்து அது மண்ணாகவே இருந்தது. அதே மாதிரி இந்த ஜெகத்து எல்லாமே உண்டான கணத்துல இருந்து ரொம்ப சுரூபமாகவே இருக்கு, கதாத்மகமாகவே இருக்கு. அப்ப அதுக்குள்ளே நீங்க நுழையிறது திருஷ்டி பண்ணிட்டு அப்புறம் நுழையிறதுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? நகி घट परिणाम व्यतिरेकेण मृदः घटे प्रवेशः अस्ति. घटक उदासी அதுக்குள்ள மண்ணு உள்ளுக்குள்ள நுழையிறது யதா घटे இது வேற விஷயம். யதா घटे पूर्णात्मना मृदः अनुप्रवेशः एवं अन्येन आत्मना नामरूपकार्ये अनुप्रवेशः आत्मनः इति चेत् घटங்கிறது மண்ணாக தான் இருக்கு. घटத்தை நிர்மாணம் பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் மண்ணாடி போட்டுட்டாங்கன்னா இந்த மண்ணை உள்ளுக்கு கடத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி இருக்கோம். இது கடம் இல்லாத அப்புறம் தானே பிரவேசம் ஆயிருக்கு. இந்த மண்ணு வேற மண்ணு, கடமான மண்ணே இல்லை. எந்த மண்ணு கடமாக உருவெடுத்திருக்கோ அதை காட்டியும் தனியா கொஞ்சம் பூர்ணமான ஒரு மண்ணு இருக்கு. அதுக்குள்ள போட்டு வச்சிருந்தான். போட்டு வச்சாங்கன்னா கடம் உண்டானதுக்கு அப்புறம் மண் அதுக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்கு, வேற ரூபத்துல பிரவேசம் பண்ணிருக்கு. கடமாக இருக்கும்போது மிருத்திகாங்கிற ரூபத்துல அதோட சேர்ந்துருக்கு. சூர்ணம் மிருச்சூர்ணம்ங்கிற ரூபத்துல இப்போ உள்ளுக்குள்ள பிரவேசம். அதே மாதிரி இந்த நாமரூபங்கிறது ஆத்மஸ்வரூபமாகவே இருந்தே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிரவேசம் பண்றது வேற ஒரு ரூபத்தை இருக்குன்னு பிரவேசம் ஜீவரூபமாக உள்ள நுழைஞ்சதுன்னு சொல்லலாம். அதுக்கு சுத்தியந்தரம் கூட சகாயம் பண்றது. சுத்தியந்தரா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய ஜீவரூபமாக உள்ள பிரவேசம் பண்றது. முதல்ல யதார்த்தமான ஜீவாத்மகமாக இல்லை, பிரம்மாத்மகமாக ஜெகத்திற்கு பிரவேசம் என்னமும் ஜீவரூபமாக அப்புறமா உள்ளலாமே. நைவம் யுக்தம் ஏகத்வாத பிரம்மணா. மண்ணு அவயவம் ஒரு பாகம் கடமாக பரிணாமத்தை அடைஞ்சது, இன்னொரு பாகம் இருக்கு அது சூர்ண ரூபமாக உதவந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிரம்மங்கிறது ஏகவாதமா இருக்கு, நிரவயமா இருக்கு. இதுல ஒரு பாகம் ஜெகத் ரூபமாக பரிணமிச்சது, இன்னொரு பாகம் ஜீவரூபமாக உள்ள நுழைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மண்ணுங்கிற திருஷ்டாந்தம் ரூபத்துக்கு சரியா வராது. தெய்வம் யுக்தம் ஏகத்வார்த்தம் மிருதாத்மாஸ்து அநேகத்வாத் அவயவத்வாச்ச யுக்தः घटे மிருதः சூர்ணாத்மனா அனுப்பிரவேசः மிருதः சூர்ணஸ்ய அப்பிரவிஷ்டதேசவத்வாச்ச. இன்னொரு யுக்தி, மிருச்சூர்ணம்னு எடுத்துட்டோம்னா அது முன்னாடி இடத்துல இல்லை, இவன் போறதுக்கு அப்புறம் தான் உள்ள நுழைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த ஏன்னா அது விபு இல்லை, எல்லா வியாபகம் இல்லை. ஒரு இடத்துல இருந்தது அதை இந்த இடத்துக்கு போட்டாங்க. ஆனா ஆத்மஸ்வரூபம்னு சொன்னால் ஆத்மஸ்வரூபம் வியாபகமாக இருக்கிறதுனால அது பிரவேசம் பண்ணாத இடம் இருந்தால்தான் அது உள்ள பிரவேசம் பண்றதுக்கு வரும். அதனால அப்பிரவிஷ்டமான தேசமே இல்லாததுனால ஆத்மா உள்ள நோய்கிறது தெரிவித்து வராது. ஏகத்வேகத்தில் நிரவயத்வா அப்பிரவிஷ்ட தேசா பாவாச்ச பிரவேசா நது ஆத்மனः உபபத்தியते. சரி, தரந்தரி பிரவேசஸ்ய பிரவேசம் ஜீவாவர்த்தம். ஆனா ஸ்ருதியோ பிரவேசம் இருக்குன்னு சொல்றது அப்படின்னு எப்படி சொல்றது? ஏதாவது சொல்லுங்க. பிரவேச ஸ்ருதத்வா ததேவானுப்ராவியத்தை ஸ்ருதின்னு சொல்லியிருக்கு, அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு, பிரபஞ்சத்துக்குள்ள சும்மா நுழைஞ்சிருக்கணும். அப்படின்ற பிரவேசத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லியாகணுமே. அப்போ ஒரு ஏகதேசி கேட்கறான், அப்படியானால் பிரம்மம் கூட சாவயவமாக இருக்கட்டுமே. ஒரு அவயவம், அதாவது சாவயவம்னா ஒரு அவயவம் ஜெகத் ரூபமாக பரிணமிக்குது, இன்னொரு அவயவம் அதுக்குள்ள நுழைஞ்சதுன்னு வச்சுக்கலாமே. சாவயவமே வாசிக்கிறது சாவயவத்வா
मुखे हस्तप्रवेशवत् नामरूपकार्ये जीवात्मना अनुप्रवेशः युक्त एव इति ஒரே சரீரம் தான். அவயவமா இருந்தால் அந்த ஒரு தொகுதி சரீரங்கிறது ஒண்ணு. இந்த சரீரத்துக்குள்ள சேர்ந்ததுதான் முகமும், அதுல சேர்ந்ததுதான் இந்த ஹஸ்தமும். ஆனால் இந்த ஹஸ்தம் வாழ்ந்தது வாழ்ந்துள்ள அதே மாதிரி பிரம்மஸ்வரூபம் அவயவம், அதுல ஒரு அவயவம் பிரபஞ்ச ரூபமாக பரிணமிச்சது. அந்த பரிணாமத்துக்குள்ள இன்னொரு அவயவம் உண்டு கொள்ளாது. இதுக்கு அசூன்யம் कार्यात्मना परिणतस्य नामरूप कार्यदेश व्यतिरेकेण आत्मशून्य प्रवेशोस्ति यं प्रवेशे जीवात्मा. இந்த ஹஸ்தம் முகம் இதெல்லாம் சொன்னா ஹஸ்தம் இல்லாத ஒரு பிரவேசம் இருக்கு. இது நகர முடியும். ஹஸ்தம் இங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு, அங்க இல்ல. இது இங்க இருந்து வந்து அங்க போகலாம். ஆனா பிரம்மங்கிறது அது இல்லாத இடமே இல்லையோ. பிரம்மசூன்யமா ஒரு இடம் இருந்ததுன்னா அதுக்குள்ள பிரம்மம் உள்ளதுல வந்து பிரம்மம் இல்லாத இடமே இல்லையோ. அதனால அதுக்கு பிரயோஜனம் பண்ண முடியும். எம் பிரவிஷே ஜீவாத்மனா காரணமே பிரவிஷே ஜீவாத்மத்துவம் ஜக்யா. காரணமான அந்த ஆத்மஸ்வரூபமே உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. காரணமாகவே காரண ரூபத்திலேயே அது நுழைஞ்சிருக்கு. எந்த ரூபத்துல அது காரணம்? ஜீவரூபத்துல காரணம் இல்லை, பிரம்மரூபமாகத்தான் அந்த ஜெகத்துக்கு காரணமாக இருக்கு. அந்த பிரம்மரூபத்திலேயே அது உள்ள நோக்கியிருக்குன்னு நம்ம ஒத்துந்தோமானால் அது ஜீவாத்மான்னு அதை சொல்ல முடியாது. ஜீவேன ஆத்மனான ஒரு விஷயம் யதா கடகா மிருப்பிரவேசே கடத்வம் யஹா. கடங்கிறது மண்ணுக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்குன்னா அப்போ கடம் இல்லைன்னா மண்ணுதான் இருக்குதுன்னா, மண்ணு கடத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினா அது வேற, அப்ப கட்டம் இருக்கு. ஆனா கட்டம் மண்ணுக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்கு அப்படின்னா லயத்தை அடைஞ்சிருக்குங்க. அப்ப கட்டம் இருக்காது, மண்ணுதான் இருக்கு. ததேவானுப்பிராவின காரணானுப்பிரவேசோ யுக்தா. ஆனா காரணத்துல காரியம் பிரவேசம் பண்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காரியத்துல காரணம் பிரவேசம் பண்ணினதாக இருக்கு, கடத்துல மண்ணு பிரவேசம் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அந்த ஜெகத்துல காரணமான பிரம்மம் பிரவேசம் பண்றதாக சுத்தி சொல்றது. ஆனால் பிரம்மத்துல பாக்கியெல்லாம் பிரவேசம் பண்ணுவதாக அர்த்தம் சொல்ல முடியாது. கடமும் மண்ணுதான், சூர்ணமும் மண்ணுதான். ஆனா கடத்துல சூர்ணங்கிறது பிரவேசம் பண்ணலாம். அப்ப மண்ணு கடஸ்வரூபமான மிருத்திகையில் சூர்ணஸ்வரூபமான மிருத்திகை உள்ள பிரவேசம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஒரே வஸ்து ரெண்டு ரூபத்துல இருந்தா ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு பிரவேசம் பண்ணுவதாக சொல்லலாம். அதே மாதிரி நாமரூபம்னு ஒரு காரணம். பிரம்மத்துக்கு நாமரூபம்னு ஒரு காரணம், ஜீவன்னு இன்னொரு காரணம். ஜீவரூபமாக இருந்த நாமரூபத்துக்குள்ள அது பிரவேசிக்குதுன்னு சொல்லலாம். திருப்பியே சொல்றதே அநேக ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிச்ச நாமரூபம். இந்த நாமரூபத்தை பிரம்மம் பிரவேசிக்கிறதுக்கு ஜீவாத்மாங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அந்த ரூபத்துல பிரவேசிக்கிறதாக சொல்லலாம். வாஸ்தவத்துல இதுவும் பிரம்மம் தான், அதுவும் பிரம்மம் தான். கடமும் மண்ணு சூர்ணமும் மண்ணுதான். இருந்தாலும் இந்த வேறு ரூபத்துல இருக்கும் போது ஒரு ரூபத்துல இன்னொரு ரூபமாக பிரவேசிக்கும். அதுக்கு என்ன சமாதானம் சொல்றார்? மண்ணுக்கு வேணும்னு சொல்லிடலாம், ஏன்னா மண்ணு சாவயவமா இருக்கு. மண்ணுல ஒரு பாகம் கடமாகவும் இன்னொரு பாகம் சூர்ணமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பிரம்மங்கிறது சாவயவம் இல்லையே. அதுல ஒரு பாகம் நாமரூபமாகவும் இன்னொரு பாகம் ஜீவாத்மாவாகவும் இருக்கு. நாமரூபத்துல ஜீவாத்மா உள்ளுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு முடியாதே. தெய்வம் யுக்தம் ஏகத்வாத் பிரம்மணம் மிருதாத்மனஸ்து அநேகத்வாத் சாவயவத்வாச்ச யுக்தா கடே மிருதா சூர்ணாத்மனா அனுப்பிரவேசா. இன்னொன்னு மிருதா சூர்ணஸ்ய அப்பிரவிஷ்ட தேசவத்வாச்ச நது ஆத்மனः ஏகத்வேதி நிரவயவத்வாத் அப்பிரவிஷ்ட தேசாபாவாச்ச பிரவேசா உபபத்தியதே. பிரவேசிக்கிறதுக்கு இடம் வேணுமே. சூர்ணங்கிறது இங்க இருக்கு அங்க இல்லை, ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல இல்லைன்னா இங்க இருந்து எடுத்து அங்க உள்ள பிரவேசம் பண்றதுன்னு சொல்லலாம். இங்க இருந்து அங்க போய் நுழையலாம். மண்ணுங்கிறது அப்படிதான். மிருத்தூர்ணம்னா ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லை, கிடக்குள்ள முன்னாடி இருக்கல, அப்புறம் இது போகிறதுக்கும் உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆத்மாங்கிறது அது இல்லாத இடமே இல்லையே, சர்வவியாபியான இருக்கு. அது எங்க போய் பிரவேசிக்கும்?
சாவயவமும் இல்லை. கதம் தர்ஹி பிரவேசஸ்ய யுக்தஸ்ய பிரவேசः ஸ்ருதத்வா சதேவானுப்ராவிசதே. இப்போ ஒருத்தர் கேட்கிறார், அப்போ பிரவேசங்கிறது எப்படி பண்ணாலும் நிஜமான பிரவேசம் வரமாட்டேங்கிறது, ஆனா திருப்பியோ பிரவேசத்தை சொல்றது, அப்படியானால் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணுமே, இது சொன்னது ஒரு உபபத்தி சொல்லணுமே அப்படின்னு கேட்டால் ஒரு ஏகதேசி சொல்றார். அந்த மாதிரியே சாவயவமாகவே பிரம்மத்தை சொல்லிடலாமே. சொன்னா ஒரு 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 பாகங்கிறது நாமரூபமா எடுத்து ஒரு பாகங்கிறது ஜீவாத்மாவாக இருக்கு, நாமரூபத்துக்குள்ள ஜீவாத்மாங்கள்ல உள்ள பூந்திருக்கு சொல்லலாம். எப்படி சாவயவமேவ அப்புதற்கு சாவயவத்வாது முக்கிய ஹஸ்த பிரவேசது நாமரூபகாரியே ஜீவாத்மனானுப்பிரவேசோ யுக்த ஏவ அரிசே. நடுவில் ஒரு கேள்வி கேட்டார், முகத்துல கையை விட முடியும், பிரவேசா முக்கிய சம்பவம். ஆனா முகமும் இந்த ஹஸ்தமும் ரெண்டும் ஒரே சரீரத்தினுடைய ரெண்டு அவயவங்கள். அதே மாதிரி பிரம்மம் அநேக அவயவங்கள் கூடியதாக இருந்தால் நாமரூபம்னு ஒண்ணு, ஜீவன் ஒண்ணு, ஜீவன் நாமரூபத்துக்குள்ள நுழைஞ்சுதான் சொல்லலாம். அசூன்யத்வா அந்த மாதிரி இல்லை. இது காரியாத்மனா பரிணதஸ்ய நாமரூப காரியதேச வத்திரேகேன ஆத்மசூன்ய பிரதேசா அஸ்தி இயம் பிரதிஷே ஜீவாத்மா. வித்தியாசம் இருக்கு. முகம் ஹஸ்தம் இது ரெண்டும், முகத்துல ஹஸ்தம் பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி தனியாக இருந்தது, முன்னாடி உள்ளுக்குள்ள ஹஸ்தம் இல்லை. ஆனா ஆத்மாவுக்கு எந்த இடத்துல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லணுமோ அந்த இடத்துல ஏற்கனவே ஆத்மா இருந்துட்டே இருக்கு, ஆத்மசூன்யமாக அந்த பிரவேசம் இல்லை, வியாபிச்சுட்டே இருக்கு. அதனால உள்ள நுழைய முடியாது. தான் இல்லாத இடத்துல அப்புறம் வந்து சேர்றதுக்கு பிரவேசம் இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் காரிய பிரபஞ்ச ரூபமாக பரிணமிச்சிருக்கு. பரிணத்தம்னு சொன்னா விவரத்தம்னு அர்த்தம், பரிணாமம்னு சொல்றது. சூத்திரக்காரரே பரிணாமான்னு சொல்லிருக்கா, இது விவரத்தம்னு அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ கடமாக பரிணத்தம் ஆனது மண்ணு அப்படின்னா கட்டம் இருக்கிற இடத்துல மண் இருக்கா இல்லையா? இருக்கத்தான் இருக்கு, இல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த பிரம்மங்கிறது இந்த காரிய ரூபம் இருக்கு, பிரபஞ்ச ரூபம். இந்த பிரபஞ்ச ரூபத்துல பிரம்மங்கிறது இருந்துட்டே இருக்கு, அது இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா பிரம்மன் தானே அந்த ரூபமாக பரிணமிச்சிருக்கு. அப்ப பிரம்மசூன்யமாக அந்த நாமரூபம் ஒரு சமயம் இருக்குமே, ஆனால் அப்போ பிரம்மங்கிறது அதுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நாமரூபம்ங்கிறது பிரம்மத்தை விட்டு பிரம்மசூன்யமாக இல்லவே இல்லை. பிரம்மனேதான் நாமரூபமாக இருக்குங்கிறதுனால நாமரூபத்துல பிரம்மம் இருந்தோ இருக்கு. காரணமேவச்சே பிரவிசே ஜீவாத்மத்துவம் ஜஸ்யா யஹா கடஹா மிருத்ரவேசி கடத்துவம் ஜஹா. சரி, இது வச்சும் போகும். பிரம்மங்கிறது சாவயவமா இருக்கு. பிரம்மத்துல நாமரூபம்னு ஒரு காரணம், ஜீவாத்மான்னு இன்னொரு காரணம். இப்போ ஒரு காரியம் இன்னொரு காரியத்துக்குள்ள பிரவேசம் பண்ண முடியல அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா ஏற்கனவே பிரம்மம் இருக்குன்னு. இது ரெண்டுமே சேர்ந்து பிரம்மத்துல பிரவேசம் பண்ணலாமே. காரணத்துல காரியமானது காரணத்துல பிரவேசம் பண்ணலாம். அப்படி பண்ணிதுன்னா அதே இந்த ஸ்ருதிக்கு அர்த்தமாக சொல்லலாமே. அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, காரியமானது காரணத்துல நுழையிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? காரியம் நஷ்டமானது, காரியம் லயத்தை அடையிறது. கடமானது மண்ணுக்குள்ள பிரவேசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னாச்சு? கடம் வந்து கொடுத்து மண்ணுதான் இருக்கு, கடத்துல கடங்கிறது மண்ணுல லயமாயிடுச்சுன்னு. அதான் சொல்றாரு ஜீவாத்மத்துவம் ஜஸ்யா. ஜீவாத்மாவாக இருக்காரு, அது பரமாத்மாவாக மாறிடு, அதுக்குள்ள நுழைஞ்சு லயத்தை அடைஞ்சிடும். ஜகா கடகா மிருத் பிரவேசி கடத்வனி ஜகா. அது மாத்திரம் இல்ல, இது என்ன சொல்றது? காரணத்துல பிரவேசம் பண்ணினதாக சொல்லல, காரணம் காரியத்துல பிரவேசம் பண்ணினதாக சொல்றது. தத் திருஷ்வா ததேவ அனுப்பிராவிதம். இது சொல்றது காரணானுப்பிரவேசா யுக்தா. அதனால காரணத்துல காரியம் பிரவேசம் காரியாந்தரமேவா. அவன் விடுதலை வாசம்
कार्यान्तरमेवस्यादिते तदेवानुप्राविशति जीवात्मरूपं कार्यं नामरूपपरिणतं कार्यान्तरमेव आपद्यते इति. இப்போ இந்த பிரவேச ஸ்ருதிக்கு நூத்தனமா ஒரு அர்த்தம் சொல்லலாம்னு பாருங்க. அதாவது ரெண்டு ஸ்ருதியும் நாம சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கோம். அநேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிச்ச சாந்தோக்கியம் சொல்றது, ஜீவரூபம் பிரவேசம் பண்றதாக சாந்தோக்கிய ஸ்ருதி தெரிவிக்கிறது. இங்கே தத் திருஷ்வா ததேவ அனுப்பிரவிச்சது அப்படின்னு சொல்றதுக்கு பிரம்மமே நேரடியா பிரவேசம் பண்ணுவதாகவும் சொல்றது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஸ்ருதியும் சேர்த்து ஒரு அர்த்தம் பண்ணலாம். அது என்னன்னா, பிரம்மத்துக்கு நாமரூபங்கிறது ஒரு காரியம், ஜீவரூபங்கிறது இன்னொரு காரியம். இந்த ஜீவரூபங்கிற காரியம் நாமரூபங்கிற இந்த காரியத்தை அடைஞ்சது. ஒரு காரியம் இன்னொரு காரியமாக காரிய பாவத்தை அடைஞ்சது அப்படின்னு வியாக்கியானம் பண்றது பண்ணிங்க. இதுதான் ததேவானுப்பிராவிசது. ஒரு காரியம் இன்னொரு காரிய பாவத்தை அடைந்தால் அந்த காரியம் அந்த காரியத்துல பிரவேசம் பண்ணினதாக வியாக்கியானம் பண்ணலாம். ஆனா அந்த வியாக்கியானம் பண்ணதுனால அவருக்கு என்ன லாபம்ங்கிறது புரியல. இது வியாக்கியானம் பண்ணலாம்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பிரகாராந்தரேண பிரவேச நிர்வாகமும் ஆசங்கதே காரியாந்தரமேவஸ்யாதி ததேவ விவரணம். அதாவது ததேவானுப்பிராவிசதி என்ற நாமரூபாத்மனா பரிணதம் பிரம்மா ஜீவாத்மரூபம் காரியம் தது தேகாதிரூபம் காரியாந்தரமேவ ஆபத்தியதே இத்யயவர்த்தோ விவக்ஷிதः. ஸ்தூலோகம் ரிதோகம் இத்தியாதி ரூபேண அகம் சப்தார்த்தஸ்ய ஜீவஸ்ய சரீராத்யபேதானுபவா அனுபவானுசாரேண கிருத்தர்த்தவர்ணனஸ்ய ஞாய்யः. ததா பிரம்மணः அந்நேன ஜீவேன ஆத்மனா பிரவேசः. இவர் அனுபவத்தை அனுசரித்து ஒரு வியாக்கியானம் பண்ணலாம்னு சொல்றாங்க. நம்ம அனுபவத்துல அச்சேதன வஸ்துலதான் பிரம்மம் தோன்றிருக்கு இல்லையா, அதுதான் பிரவேசம் பண்ணிருக்கு. சேதனத்துல பிரவேசங்கிறது ஜீவரூபமாக அச்சேதனத்துல பிரவேசம். இப்ப பிரவேசம் பண்ணினால இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஜீவன் இருக்கிறதாக. ஏன்னா ஜீவனும் பிரம்மம் ஒண்ணுதானே. அந்த அச்சேதனத்துல வாக்கம். ஆனா கடைசியில இப்ப என்ன சொல்ல போறாருன்னு கேட்டாங்க, கடைசியில உபாதி சம்பந்தம் தான். ரொம்ப விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த பிரவேசங்கிறது ஒண்ணுமே தனியான ஒரு பிரவேசமே சும்மா சொல்லி இருக்கு. அதுவேதான் உள்ள பிரவேசம் எதுக்காக சொல்லி இருக்குங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா ஒண்ணுன்னு தெரிய வச்சிருக்கா, இல்லாட்டா அதுவே தான் உள்ள பிரவேசிச்சு ஜீவனாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி தெரிவிச்சதுன்னா நாம சுலபமாக ஜீவன் பிரம்ம ஐக்கியத்தை புரிந்து கொள்ளும். அதுதான் நீங்க புரிஞ்சு இருந்திருக்கு அப்படின்னு அதுக்காக பிரவேசம் கிடையாது. வாஸ்தவத்துல பிரவேசங்கிறது ஒண்ணும் இல்லை, இந்த உபாதி சம்பந்தம்ங்கிறது தான் பிரவேசம். ரொம்ப நிஷ்கிருஷ்ய நாம பார்த்தோம்னா உபாதி சம்பந்தம், அதாவது அந்தஸ்கரண சம்பந்தம், இதுதான் பிரவேசம். அந்தஸ்கரண பிரதிபிம்பம்னு சொல்லலாம், அவசியம் சொல்லலாம். என்ன